ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பெண்களுக்காக மகளிர் நலவாரியம் பார்த்தா உருவாக்கியிருக்காங்க. இந்த நலவாரியத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி உங்களுக்கான கார்டு வாங்கினீங்க அப்படின்னா பல்வேறு வகையான பெனிஃபிட் இருக்க போகுது. இப்போ இந்த நலவாரியம் கார்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvideowelfareboard.tngov.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான நலவாரியம் தான் தமிழக அரசு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு பல்வேறு வகையான பெனிஃபிட் இருக்க போது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, விடோவாக இருக்கீங்க, அதாவது ஸோ உங்களுக்கு பார்த்தா நீங்கள் கணவனால் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் விடோவாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி உமன் அபாண்டன் பை தர் ஹஸ்பண்ட், உங்களை பார்த்தா உங்களுடைய ஹஸ்பண்ட் கைவிட்டார் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி பார்த்தா உங்களுக்கு திருமணம் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணம் ஆகாதுன்னா முதிர்கண்ணிலாம் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஏஜ் ஆகியும் திருமணம் ஆகாத இருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க தாராளமாக இந்த வெல்ஃபேர் போர்டு மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா பென்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எஜுகேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்த் கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட் இந்த வெல்ஃபேர் போர்டு மூலமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நலவாரியம் இருப்பது தெரியாமல் இருக்குது. ஸோ கணவனால் கைவிடப்பட்டவங்க, ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் அவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தமிழக அரசு வழங்குகிற பல்வேறு வகையான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இதை மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுறது, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் அப்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல யூசர் நேம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் என்னவோ அதை நீங்கள் பார்த்தா க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சரப்பாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போயிட்டு லாகின் பண்ணுங்கள். அதாவது என்டர் யுவர் மொபைல் நம்பர், இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சைன்இன் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பேஜுக்குள் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க, நீங்கள் விடோனா விடோ கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்கன்னா ஆதரவற்ற பெண், முதிர்கண்ணினா முதிர்கண்ணி, இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா உங்கள் கணவர் இறந்துட்டாங்க, விடோவாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஆதரவற்றாக இருக்கீங்க, டெஸ்டிடியூட் உமன், அதை பார்த்தா மேரேஜ் ஆகி ஸோ டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி ஆதரவற்ற பெண்ணாக இருக்கீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நிறையா ஏஜ் ஆகியும் திருமணம் ஆகாது இருக்கீங்கன்னா முதிர்கண்ணி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷனும் அதை கரெக்டாக கொடுத்துங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்கார், அதாவது இறந்ததுனாலும் சரி, ஹஸ்பண்ட் உங்களுக்கு திருமணமாகி ஹஸ்பண்ட் இருந்தார்னா அவர் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தா போதுமானது. ஸ்டார் போடாதது நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டி வெட்டலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க.
அடுத்த கட்டமாக நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பை. ஸோ உங்களுக்கு குழந்தைகள் இருக்கான எத்தனை பசங்க இருக்காங்க, ஆண் குழந்தை எத்தனை பேர், பெண் குழந்தை எத்தனை பேர்னு ஃபில் பண்ணுங்கள். ஸோ குழந்தை இல்லைன்றவங்க ஃபில் பண்ண தேவையில்ல, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை விருப்பம் இருக்கவங்க என்ட்ரு பண்ணுங்க, இல்லை அதுங்க ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த கட்டமாக கல்வி தகுதி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, பிலோ 10th 12th அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அதை சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், நீங்கள் என்னமான தொழில் பண்ணுறீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்களா, டெய்லி வேஜஸாக இருக்கீங்களா, இல்லை சுய தொழில் பண்ணுறீங்களா, வேலை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிட்டு உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஸோ நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது கீழே அட்ரஸ் மற்றும் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்துருச்சா அதை நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. வேற ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த வேற ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கட்டாலே விட்டுடலாம், உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான அந்த நகரப்புறமாக கிராமப்புறமானு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு ஸோ உங்கள் பிளாக் எது, அதேமாரி உங்கள் வில்லேஜ் எது, ஸோ உங்களுக்கான குடியிருப்பு ஹேபிடேஷன் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபுல் அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, தெரு பெயரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோர் நம்பர் மற்றும் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டோர் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே. அடுத்த கட்டமாக உங்களுக்கான அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்தமான அசிஸ்டன்ட் தேவைப்படும், உங்களுக்கான தேவைப்படும் உதவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பென்ஷன் வேணுமா, உங்களுக்கு ஓய்வூதியம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. அல்லது சமூக நலத்துறையின் திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் மூலமாக உங்களுக்கு தையல் மிஷின் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அயன் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஸ்கீம்லாம் வேணுமா, இல்லை ஸ்கில் ட்ரைனிங் வேணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும்னு இருக்குது அது வேணுமா, அல்லது சுய தொழில் செய்ய நிதி உதவி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. நிதி உதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 50,000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க தமிழக அரசு. இல்லை உங்களுக்கு மல்டிபிளாக வேணும், எல்லாமே வேணுன்றவங்க நீங்கள் எல்லாமே கூட சைட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இந்த மாதிரி கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதிலையுமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த மாதிரி வெல்ஃபேர் போர்டு இருக்கும், அங்கே போய் நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தான், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஆதரவற்ற பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் வந்து பயன்படும். உங்களுக்கு பென்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எப்போ வேணாலும் நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சலுகை கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே. இது வந்து பார்த்தா இவங்களுக்கு அதேமாரி வந்து பார்த்தா டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க பாருங்கள், திருநங்கைகள், அவங்களுக்காகவும் நலவாரியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திருநங்கைகளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பல்வேறு வகையான பெனிஃபிட் வந்து இருக்க போது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எந்தமான ஸ்கீம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. tg.tnsw.in இதான் வந்து பார்த்தா வெப்சைட். இதில் போயிட்டு ஸ்கீம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கீம்லாம் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். திருநங்கையருக்குன்னு நலவாரியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அடையாள அட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால் என்ன உதவி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னா அடையாள அட்டைகள், உணவுப் பொருள் வழங்கும் அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டை, வீட்டுமனை பட்டாக்கள், மருத்துவ வசதிகள், இலவச வீட்டு வசதி, கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி பல வகையான ஸ்கீம் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நலவாரியத்தினால் வரைக்கும் அடையாள வைத்திருக்க வேண்டும், இந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் திட்டத்தின் பெயர் என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு 1500 ரூபாய் வந்து பார்த்தா பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 40 வயதிற்கு மேற்பட்டோர் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா திட்டம், ஒவ்வொன்றுத்துக்கும் திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
உயர்கல்வி பயில்வதற்கான திட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் உங்களுக்கும் இருக்க போகுதுங்க. ஓய்வூதியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு ஸ்கீமும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் பேஜில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ மேலே இருக்க பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்க நீங்கள் டேரெக்டாக மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுங்கள். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் அப் ஃபார்ம்னு, இந்த புதிய பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கான பர்த் நேம், உங்கள் இயர் பெயர் கேட்டிருக்காங்க, பிறக்கச்சொல்ல ஒரு நேம் வந்திருக்கும், அந்த பெயர் என்ன, அதேமாரி கொடுக்கப்பட்ட பெயர் இப்போ உங்கள் நேம் எப்படி இருக்குது ஆஸ் பர் கசட் காப்பி ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாரி அந்த கொடுக்கப்பட்ட பெயரில் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, எந்த தாலுக்கு சேர்ந்தவங்க, எந்த வில்லேஜில் இருக்கீங்க அப்படிலாம் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ஸோ என்ன ஏஜ்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணுறது மூலமாக ஸோ கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ண சொல்ல ஓடிபி அதுக்கு சென்றாலும் ஸோ மெயில் ஐடி இருக்கவங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு திரும்ப உங்களுக்கான லாகின் பேஜ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் லாகின் பேஜுக்கு வந்துடும். இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் என்ன, நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு என்ன எல்லாமே என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வெப்சைட் மூலமாகவும் பண்ணலாம், அதேமாரி உங்களுக்குன்னு ஆப் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு ஆப், நீங்கள் அதை வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஃபோன்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து பதிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கான நலவாரிய கார்டு. அதுக்கான ஆப் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ திருநங்கைக்கான மொபைல் ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பில் போயிட்டு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுறது ஒரேமான ப்ராசஸ் தான் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இதில் போயிட்டு மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுக்கான ப்ரொஃபைல் இருக்க பாருங்கள், அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னாக கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ இருக்க பாருங்கள், சேஞ்ச் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்த் நேம், இயர் பெயர் கேட்டிருப்பாங்க, உங்கள் கிவன் நேம் எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி அக்கௌண்ட்லேயே கொடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் கேட்டிருக்காங்க, தமிழில் உங்கள் பெயரை கொடுத்துக்கோங்க, இயர் பெயர் அதேமாரி கிவன் நேம் என்ட்ரு பண்ணிட்டு ஸோ கசட்டில் உங்கள் நேம் வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க, கசட்டில் நேம் இருக்குன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. அது கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி வந்துடும். ஸோ தேவையான நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்கள் ஒர்க் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபா, தனியார் வேலையா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, வேலை இல்லை அப்படின்னா வேலை இல்லை அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக பணியின் தன்மை, எந்த ஜாப் நீங்கள் சைட் பண்ணுறீங்க, இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்னா என்னமான ஒர்க் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பணியின் தன்மையில் போயிட்டு அப்புறம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, ஒர்க்கில் இருக்கவங்க மட்டும் அதுக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உடைய ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க, ஆண்டு வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு பிளட் குரூப் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ரத்த வகை என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக ஜெண்டர் ஐடென்டிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா டிரான்ஸ் உமனா இல்லை வந்து பார்த்தா டிரான்ஸ் மென்னா இல்லை இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு 100 KBக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், மாவட்டம், உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் தாலுக்கு என்ன, உங்கள் கிராமம் என்ன, அதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் செகண்டரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அந்த ஸ்ட்ரீட் நேம் அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கை நிலை கேட்டிருக்காங்க, இப்போ நீங்கள் எந்த மாதிரி வாழ்கிறீங்க, தனியாக இருக்கீங்களா இல்லை வந்து பார்த்தா குரூப்பாக இருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்களா இல்லை வந்து பார்த்தா உங்கள் பார்ட்னர் கூடவா மேரிடாக இருக்கீங்களா, அந்த மாதிரி என்னமான ஸ்டேட்டஸ் இருக்கீங்களோ அதை சைட் பண்ணிட்டு வசிக்கும் இடம், நீங்கள் வந்து பார்த்தா ஓன் ஹவுஸ் இருக்கா, ரெண்டலில் இருக்கீங்களா இல்லை வந்து பார்த்தா ஹோம்லெஸ்ஸாக இருக்கீங்களா, வீடே இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க, அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி நோட் பண்ணிட்டு
கீழே கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கல்வி தகுதி என்ன அப்படின்னு செட் பண்ணுங்கள். படிக்கலைன்னா படிக்கலை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துட்டு, ஸோ மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் பாக்ஸ், அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கான பிரிண்ட் ஐடி கார்டை நீங்கள் ஆப்ஷன் செட் பண்ணி உங்களுக்கான ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஐடி கார்டை வச்சு ஸ்கீம்னு இருக்க பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறையா ஸ்கீம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கில் ட்ரைனிங், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஸ்கீம் எல்லாமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வெல்ஃபேர் கார்டை வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு வகையான சலுகைகள் வந்து இருக்க போது. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஐடி கார்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் இந்த நலவாரியங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்களுக்காக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த நலவாரியத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இன்னமும் வந்து இந்த ஸ்கீம் பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி இந்த கார்டை வந்து வாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.